முன்னாள் அமைச்சராக இருக்காரு, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், ஒரு கண்டிச்சிருக்கலாம், அதே விட்டாரு. அவர் அடுத்தது பேசுறாரு. என்னன்னா பாலிமர் நியூஸ்ல வந்து அவரு பேசுனது என்னன்னு கேட்டீங்கன்னா, 5000 ரூபாய் காசு, 5000 ரூபாய் மகளிருக்கு பணம் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? டாஸ்மாக் கடையில சரக்கு வித்துட்டு தான் இந்த தலைவரோட வேலையா அப்படின்னு. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறவங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 5000 கொடுத்த பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்களா, இழிவுபடுத்துறீங்களா? 5000 ரூபாய் டாஸ்மாக் போகுது, யார் பேருக்கு போகுது? பெண்களை, இவ்வளவு கூடியிருக்கிற பெண்கள். அப்ப இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு பெண்களையும் எவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அவர் எந்த மூஞ்ச வச்சுட்டு உங்க ஊர்ல ஓட்டு கேட்க வரப்போறார். இதுக்கு 4 பேர் அவ்வளவு துணை போடுறாங்க. கேளுங்க, 5000 ரூபாய் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கொடுத்தாரு, இதை டாஸ்மாக்ல கொண்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி எப்படி நீ பேசுறேன்? கேளு. ஏன்னா இதுவே நாகரிகம் இல்லாம யாரும் பேசுறது. அது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, அப்படியே நீங்க இல்லைனாலும் புருஷங்களை அடிக்க முடியும். இப்ப எந்த பெண்களை எந்த புருஷன் அடிக்கிறாங்க? இல்ல எனக்கு புரியல. தாய்மொழி எத்தனை பேர் இருக்கீங்கல்ல, எந்த புரியாத தலைவர் ஆட்சி முதலமைச்சர் வந்த பிறகு ஆண்கள் வந்து பெண்கள் கை வைக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்காங்க. அதிகமா உங்களுக்கு ஏன்னா மிகப்பெரிய பலம், பெண்களுடைய மிகப்பெரிய பலம் யாருன்னா ஒரு தந்தையாக ஒரு சகோதரனுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதை முதல்ல மறந்துடாங்க. எந்த ஆம்பளையும் தொட முடியாது எந்த பெண்களையும். இவர் கேட்கிறாரு, ஏன்னா அவங்களுடைய எண்ணம் தான் அவங்களுடைய செயல். அப்ப அவங்களுடைய தராதரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு. ஏன்னா ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரும் அவரோட சேர்க்கிற கூட்டமும் பெண்களை மதிக்காத கூட்டம், பெண்களை இழிவாக பேசக்கூடிய கூட்டம், அதே மாதிரி ஆண்களையும் இழிவாக. ஏன்னா அவங்க குடியிட்டு போய் டாஸ்மாக்ல தண்ணி அடிக்க போவாங்க. நான் கேட்கிற 28,000 ரூபாய் போல 32,000 ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. இந்த 32,000 ரூபாயில எத்தனை பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நகராட்சிக்கு போனேன். அப்போ வந்து என்னோட வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், அவன் வந்து அகரக்கிழமை வரலாம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க, என்ன 5000 ரூபாய் உடனே எடுத்துட்டோம் பேங்க்ல இருந்து. நான் உடனே கேட்டேன், ஏப்பா தலைவர் சொன்னதை கேட்டியாப்பா? 3 மாசத்துக்கு அதை சேமிச்சு கரெக்டா செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா 5000 ரூபாய் எடுத்து உரத்தை வாங்கிட்டு உடனே எங்க வயலை உரத்தை 5000 ரூபாய் வைக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ் மணியுடைய இந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்கள் இந்த தாய்மார்கள் இந்த தேர்தலின் பொழுது என்பதையும் கூறி, என்ன சொல்ல போனாக்க அவர் இந்த அளவுக்கு தரங்கட்டு பேசிட்டு இருக்காருன்னா காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நினைச்சிட்டு இருக்காரு, அவரு 1000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்தாரு போன வாட்டி ஓப்பன் கொடுத்து ஏமாத்துறாங்க. மீண்டும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்க. அது 21, இது 26. தளபதியுடைய ஆட்சியில எந்த பெண்களையும் ஏமாற்ற முடியாது என்பதை கூறி வருகிற அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.